தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கையில் 52 வயது பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். போலீசார் தீவிர விசாரணையில். இலங்கையில் உள்ள பகுதி ஒன்றில் 52 வயதுடைய பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அப்பகுதியில் இருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தகையாகல பிரதேசத்தில் 52 வயதுடைய பெண் ஒருவர் அவருடைய வீட்டில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் அந்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது நபர் ஒருவர் வீட்டிற்கு வருகை தந்து குறித்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய பின்னதாகவே அவருடைய வீட்டில் இருந்து பணத்தினை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரியப்படுத்தி உள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவ தினத்திற்கு முன்னைய தினம் குறித்த பெண்ணுடைய கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளதாகவும் மேலும் அந்த பெண் அழைப்பினை எடுத்து பேசிய பொழுது தகாத வார்த்தைகளால் அழைப்பை ஏற்படுத்திய நபர் பேசியுள்ளதாகவும் மேலும் கடுமையான வார்த்தைகளால் குறித்த பெண்ணை திட்டியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த சம்பவ தினத்தின் மறுநாள் குறித்த பெண்ணுடைய வீட்டிற்கு சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் வருகை தந்துள்ளதாக எனினும் இந்த சம்பவத்தில் குறித்த பெண் இரவு நேரம் வீட்டில் உறங்க சென்ற போது திடீரென்று அவருடைய வீட்டினை சுற்றி நாய்கள் ஊளையிடும் சத்தம் கேட்டுள்ளதாகவும் மேலும் குறித்த பெண் அவருடைய வீட்டின் பின்புற கதவை திறந்து பார்த்த பொழுது நாய்கள் ஊளையிட்டுக் கொண்டிருந்துள்ளதை அடுத்து திடீரென்று வாசல் வழியாக நபர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமாக வீட்டுக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்தே குறித்த பெண்ணை வீட்டில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய பின்னதாக குறித்த சந்தேக நபர் அந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்து 50,000 ரூபாய் பணத்தினையும் கொள்ளையடித்த பின்னதாகவே அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த சந்தேக நபர் பெண்ணுடைய வீட்டிற்கு அயல் வீட்டார் என்று மேலும் அவர் திட்டமிட்டு தான் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகம் அடைவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து எனினும் குறித்த சந்தேக நபர் வீட்டிற்கு திருட வந்தாரா அல்லது குறித்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய பின்னதாகத்தான் இந்த திருடும் முயற்சியில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பில் போலீசார் தீவிரமாக பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறு பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றமை வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாகவே நாட்டில் பதிவாகி கொண்டு வருகின்றமையும் வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் கூட இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தல் முதியவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தல் இவ்வாறான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் குறிப்பிட்ட சில ஆண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாதல் அதன் பின்னதாக அவர்கள் செய்வதறியாது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் பாடசாலை மாணவர்களும் இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான சிலரும் இருக்கின்றார்கள். அதிகமாக இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாகிய பின்னதாக வீட்டில் பெற்றோர்களை கொலை செய்வது அல்லது உறவினர்களுடன் சண்டை பிடிப்பது இவ்வாறான மோசமான செயல்களிலும் ஈடுபடுகின்றார்கள். அவ்வாறான செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவையெல்லாம் வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கின்ற வகையில் இன்றைய காலகட்டத்தில் பாடசாலை மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ முக்கியமான தங்களுக்கு ஏற்ற துறைகளை தெரிவு செய்து அதனூடாக அவர்களுடைய ஆர்வங்களை செலுத்தி வந்தால் இவ்வாறான சம்பவங்களில் இருந்து அதிகமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.